வணக்கம் மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? வயிற்று புண்ணை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது கோவைக்காய் மக்களே. கோவைக்காய்க்கு இயற்கையிலேயே அந்த மருத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி வயிற்று புண்ணை கோவைக்காய் குணப்படுத்துது, அப்படி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, கோவைக்காயோடைய இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் என்னென்ன, இன்னும் என்னென்ன நோய்கள்லாம் கோவைக்காய் குணப்படுத்துது, வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க பார்த்தலாம் கோவைக்காயுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத. கோவைக்காய் பழங்காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது காய்கறிகளில் ஒன்றுங்க மக்களே. தீவிரம் இல்லாத சர்க்கரை வியாதிக்கு கோவைக்காய் நல்ல பலனை வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கும். கோவைக்காய் ஜூஸ், அதாவது கோவைக்காய் சாறு எடுத்துக்கொள்வதால் பக்க விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக ஏற்படுவது கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகளுடைய ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடும் அப்படின்றத இந்த கோவைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கு. ஸோ இதை மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆய்வுகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை 30 வயது முதலே வந்து பார்த்தீங்கன்னா உணவில் சேர்த்துக்கொண்டால் ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு நீரிழிவு நோய் வராமல் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தடுத்துக்கலாம். கோவைக்காய் பச்சடி சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயோட மோர், மிளகு பொடி, சீரகப்பொடி, இஞ்சி சேர்த்து அதாவது தேவையான அளவு சிறிது சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பெல்லாம் கலந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அந்த கோவைக்காய் பச்சடி வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடும். ஸோ இதை நீங்கள் வாரம் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பகல் உணவில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வாய்ப்புண் வந்து இதனால் குணமாயிடும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பி விட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் ஆறிடும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. வாய்ப்புண் இருப்பவர்கள்லாம் வாரம் 2 நாள் கோவைக்காயை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோரோட அரைத்து குடித்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இலை, கோவைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவைக்காயுடைய இலை மற்றும் தண்டு இது எல்லாமே உங்களுக்கு கபத்தை வெளியேற்றும், வலியை குறைக்கும். இலை தண்டை வச்சு செய்யக்கூடிய கஷாயம் மார்பு சளி, சுவாச குழாய் அடைப்பு இது எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இருக்குது. இந்த கோவைக்காய் இலைகளை வெண்ணெயோட கலந்து புண்கள், பிற தோல் நோய்களை நீங்கள் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயன்படுத்தலாம். கோவை பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கபத்தை உண்டாக்கும், சீக்கிரத்தில் ஜீரணமாகாது. ஆனால் மூச்சு இறைத்தல், வாந்தி, வாய்வு, இரத்த சோகை, பித்தம், காமாலை முதலான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. கடிகளால் ஏற்பட்ட கொடுக்கக்கூடிய காயங்களின் மீது கோவையிலேயே நீங்கள் அரைத்து வச்சு கட்டினீங்க அப்படின்னா அந்த புண் விரைவில் உங்களுக்கு குணமடைஞ்சிடும். கோவைக்காய் பித்தம், இரத்தப்பெருக்கு, வாயு, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய நல்ல மருந்தாக மருத்துவர்கள் குறிப்பிடக்கூடிய மருந்தாக இருக்குது. சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படும். கோவை இலை சாறு வந்து பார்த்தீங்கன்னா பித்தம், மூல நோய் ஆகியவற்றுக்கெல்லாம் மருந்தாக பயன்படும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களை கோவைக்காய் கொண்டு இருக்கு. உங்களுடைய வயிற்றுப்புண்ணிலிருந்து தொடங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணப்படுத்துவது இந்த கோவைக்காய் மக்களே. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்கக்கூடிய கோவைக்காயை நம்ம சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி மக்களே.